ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மிஸ்டர் செலிபிரிட்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லர்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். லலிதா அப்படின்ற பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தான் ரேப் பண்ணப்பட்டபடி கனவு வருது. எழுந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்புலாம் காயமும் இருக்கு. அவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. வந்து கேஸ் கொடுத்தா போலீஸ்காரங்களா சிரிக்கிறாங்க. கேஸ் எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அங்க லோக்கல் யூடியூபர் தான் இதை பண்ணாரு அப்படின்ட்டு வந்து கேஸ் கொடுக்குறாங்க. அவரு பேரு லக்கி. அவர் கல்பிரேட் அப்படின்னு டிசைட் பண்ணி அவரு அரெஸ்ட் பண்ணவும் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலதான் லக்கிக்கு தெரிய வருது தான் வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு, வாண்டடா இதுல மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்காக இது யார் பண்ணா, எதுக்காக பண்ணா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம லக்கி களம் இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தினா இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் தான் இந்த படத்து மூலியமா. ஒரு சோசியல் மீடியா மக்களோட லைஃப்ல என்ன மாதிரி பாதிப்பதெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி பேசியிருக்க படமா தான் இது இருக்கு. ஒரு பையனும் ஒரு பொண்ணு எப்படிலாம் ஃப்ரேமிங் பண்ணப்படுறாங்க, அவங்க பண்ணாத ஒரு விஷயத்துக்காக எப்படிலாம் மாட்ட விடப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ட்ரீம் போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு படம். நம்ம ஹீரோ அதாவது லக்கி அரெஸ்ட் பண்ணப்படுற வரைக்கும். அதுக்கப்புறம் படம் பயங்கர பிளாட்டா போயிடுது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. லாஜிக்ன்றது சுத்தமா கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வரலட்சுமி படத்துல எப்போ வராங்களோ அதுக்கப்புறம் தான் படம் பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பயங்கர லாக் அடிக்குது. படம் பெருசா எங்கேஜிங்கா எந்த ஃபேக்டருமே கிடையாது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு ரொம்ப நீட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. பார்த்து புனிக்கும் போது ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வரதா செஞ்சு. அதுவும் குறிப்பா வரலட்சுமி படத்துல வந்த அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னு சொல்லலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.